Hello friends, welcome to Creative Innovator. So இந்த வீடியோவில் நம்ம இந்த BO மோட்டார் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சின்ன வாக்கிங் ரோபோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ராவில் கரெக்டாக 6 சென்டிமீட்டரில் ஒரு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே சைஸில் இன்னொரு ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 ஸ்ட்ரா பீஸ்க்குள்ளே ஃபுல்லாக நான் இப்போ ஃபில் பண்ணுற மாதிரி ஹாட் க்ளூ ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்த ஸ்ட்ரா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம என்ன தான் பெண்ட் பண்ணாலுமே இந்த ஸ்ட்ரா பெண்ட் ஆகாது. ஸோ இதுதான் நம்மளோட ரோபோட்டுக்கு லெக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராவில் கரெக்டாக 4 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரா பீஸ்லேயும் 4 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மகிட்ட ஃபைனலாக 2 4 சென்டிமீட்டர் பீஸும் 2 2 சென்டிமீட்டர் பீஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு வேஸ்ட் ஸ்கெட்ச் பேட்லேருந்து 1 சென்டிமீட்டருக்கு 2 சின்ன பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பீஸ்க்குள்ளே நம்மளோட இந்த ஸ்ட்ரா பீஸை இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ அது உள்ளே ஃப்ரீயாக மூவ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 சென்டிமீட்டர் பீஸை ஹாட்டான சப்ஸ்டன்ஸ் மேலே வச்சு அதோட ஒரு எண்டை மெல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கெட்ச் பென்குள்ளே இதை நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா அப்போ தான் இது கீழே கைண்டி விழாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பர்ஃபெக்டாக உள்ளே லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த 2 சென்டிமீட்டர் பீஸோட இன்னொரு எண்டில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ க்ளூ அப்ளை பண்ணி இந்த 4 சென்டிமீட்டர் பீஸை ஒட்டிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அந்த ஸ்டார்லேயும் செஞ்சுடுங்க. நெக்ஸ்ட்டு 2 சின்ன சைஸ் ஐஸ்கிரீம் ஸ்டிக் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பீஸோட ஏதாவது ஒரு சைடில் கொஞ்சமாக ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி 2 பீஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த இந்த ஸ்ட்ரா பீஸோட கீழே இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் பீஸை ஒட்டிடலாம். ஸோ இதே மாதிரியே இன்னொரு ஸ்ட்ரா பீஸ் கீழேயும் ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டிடுங்க. ஸோ இப்போ நம்ம ரோபோட்டோட ஃப்ரண்ட் லெக் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு BO மோட்டார் எடுத்திருக்கேன். அந்த BO மோட்டாரில் ஆல்ரெடி நான் இந்த பேட்ரி ஹோல்டரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட கம்பியில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த க்ரீன் கலர் பார்ட்டை மட்டும் ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டினதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரா ஃப்ரீயாக மூவ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் லெக்கை அந்த கம்பியில் ஒட்டிடுங்க. ஸோ ஒன்று இந்த கம்பிக்கு மேலே இருக்கணும். ஸோ இன்னொரு லெக் கம்பிக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்க அந்த ஸ்கெட்ச் பென்னோட ஃப்ரண்ட் பார்ட்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்ட்ரா பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4 சென்டிமீட்டருக்கு. ஸோ அதோட டாப்பில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்கெட்ச் பென் பீஸை இந்த மாதிரி T ஷேப்பில் ஒட்டிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 1 சென்டிமீட்டருக்கு 2 ஸ்ட்ரா பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 ஸ்ட்ரா பீஸையும் இந்த ஸ்கெட்ச் பென்னோட 2 சைட்லேயும் ஒட்டிடுங்க. இப்போ நான் ஒட்டுற மாதிரியே. ஸோ இப்போ அந்த BO மோட்டாரோட கீழே க்ளூ அப்ளை பண்ணி இந்த செஞ்சு வச்சிருந்த இந்த ஸ்ட்ராவை சென்டராக பார்த்து ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் பீஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை இந்த ஸ்ட்ரா பீஸோட கீழே ஒட்டிடுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட்டோட பேக் லெக்காக ஒர்க் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு 2 தென்னங்குச்சி எடுத்திருக்கேன். ஸோ அந்த தென்னங்குச்சோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த BO மோட்டார் சைஸ்க்கு எடுத்திருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி நம்ம ஒட்டணும். ஸோ அது எப்படி ஒட்டணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பேக்கில் இருக்க ஸ்டாலை இன்சர்ட் பண்ணிடுங்க தென்னங்குச்சை. அந்த தென்னங்குச்சோட இன்னொரு எண்டு ஃப்ரண்ட் லெக்கில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 9 வோல்ட் பேட்டரியும் டபுள் சைட் டேப்பும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டபுள் சைட் டேப் மூலமாக இந்த 9 வோல்ட் பேட்டரியை இந்த BO மோட்டார் மேலே இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ரோபோட்டோட ஃப்ரண்ட் லெக் ரெண்டும் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. பட் நடக்கும்போது தான் இது பேட்டரியோட வெயிட்டு தாங்காமல் ஏதாவது ஒரு சைட் கீழே வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம இந்த பேட்டரியை இது மேலே ஒட்டாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது பர்ஃபெக்டாக மூவ் ஆகுது. இது நகரும்போது இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பேட்டரியோட வெயிட்டால் ஏதாவது ஒரு சைடு விலகி போயிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது கீழே வந்துகிட்டே இருக்குது.
ஸோ இது வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியை வந்து இந்த பிஓ மோட்டாரு கீழே வந்து நம்ம ஒட்டிடலாம். இப்படி கீழே ஒட்டுறது மூலமாக இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து விலகி போகாமல் இருக்கும். ஸோ அதே சமயம் இந்த பேட்டரியோட வெயிட்டும் வந்து பேலன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மளோட ரோபோட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து நடக்குது.